லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் வேத்கேஷ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வேத்கேஷ்டன் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோலேயே மைசூர் வந்தேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வெறும் சாட்டர்டே மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன். ஆனால் நான் சண்டேவும் இங்கே சுற்றி பார்த்தேன். ஆனால் அந்த வீடியோ போட முடியல. நிறைய இடம் வேணுகோபால சுவாமி டெம்பிள் போனேன், அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்னா போனேன், அப்புறம் ரயில்வே மியூசியம் போனேன், அப்புறம் நிறைய இடத்துக்கு போனேன். அதை உங்களுக்கு வீடியோ போட முடியல. ஸோ இப்போ நான் கரெக்டாக மைசூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு பெரிய ஸ்டோரிங்க, உங்களுக்கு அது இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலி சென்னையிலேருந்து நான் மைசூர் வந்ததுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு நான் ஜாலியாக பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னன்னா, நாங்கள் மைசூர்லேருந்து பெங்களூருக்கு டூட்டிகோரியன் எக்ஸ்பிரஸில் போகலான்னு இருந்தோம். போகணுன்னு இருந்துச்சு. டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. மைசூர் டு பெங்களூரு, பெங்களூர்லேருந்து சென்னை. இப்போ அந்த 2 ட்ரெயினுமே நாங்களே கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா மைசூர்லேருந்து பெங்களூர் போகிற ட்ரெயின் ஆஸ் இட் இஸ் சேம் டைமிங்ஸில் போயிடும். ஆனால் பெங்களூர்லேருந்து சென்னை போகிற ட்ரெயினு நீங்கள் பெங்களூரில் 11:50க்கு எடுக்கும்னு நார்மலாக எங்களுக்கு தெரியும். அது எஸ்எம்பிடி பெங்களூர்லேருந்து 11:30க்கு பெங்களூர்லேருந்து சென்னை போகிற ட்ரெயின் எடுக்கும். எஸ்எம்பிடி ஏதோ எக்ஸ்பிரஸ்ஸு. ஆனால் அந்த எக்ஸ்பிரஸை ரீஷெடியூல் பண்ணி காலையில் 5:30 போட்டாங்க. எனக்கு நாளைக்கே எக்ஸாம், நாளைக்கே லீவ் விடுவாங்க, அது ஓகே. ஆனால் அது ரீஷெடியூல் பண்ணதுனால 5:30 வரைக்கும் காலையில் விடிக்காலம்புற வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் சண்டே நைட்டே 9 o'clock இப்படிப்பட்ட ஒரு ஆள் அண்டர்-7 போகிறேன். ஃபஸ்ட்டு டைம் நான் அண்டர்-7 போகிறேன். அண்டர்-7 தான் போனேன். கரெக்டாக எந்த ட்ரெயினில் மைசூர் வந்தேனோ அதே ட்ரெயினில் தான் சென்னைக்கு போகிறேன். 9 o'clock இன்றைக்கி நைட் 9 o'clockல ஒரு சவுண்டு வரும். இன்றைக்கி நைட் 9 o'clockல காவேரி எக்ஸ்பிரஸ் அண்டர்-7 தான் சென்னைக்கு போகிறேன், டேரக்ட் சென்னைக்கு. ஸோ இதான் இவ்வளோ பெரிய கதை நடந்துச்சு. எங்கள் அப்பா பதறிட்டார். அவர் ஏற்கனவே பயங்கரமாக டென்ஷன், ரொம்ப கோவப்படுவார். இதெல்லாம் ரொம்ப கோவப்பட்டார். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நாளைக்கு ஸ்கூலு லீவ் விடணும். அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும். நாளைக்கு வேறு எனக்கு எக்ஸாம் வேறு கூலாக நான். ஸோ அதுதான் ஸ்டோரி. ஸோ இதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. இதோ அங்கே ஏதோ ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. அது என்ன ட்ரெயின்னே தெரில. இங்கே ஏதோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் இது. எந்த பிளாட்ஃபார்மில் காவேரி எக்ஸ்பிரஸ் வரும்னே தெரில. நாங்கள் சென்னையிலேருந்து வரும்போது இந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்துச்சு ட்ரெயினு. ஸோ அப்படி தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். 3 நிமிஷம் கிட்டே போயிருக்கு இந்த ஸ்டோரி. ரொம்ப பெரிய ஸ்டோரி தான் போலி. இப்போ தான் ஆக்சுவலி நாங்கள் இப்போ போகிற அந்த பேர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் சொன்னேன்ல, மைசூர் டு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ், அதில் தான் பெங்களூர் போகிறோன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் இப்போ தான் கிளம்பிச்சு. இவ்வளோ இப்போ டைம் 6:37, 6:20க்கு தான் கிளம்பிச்சு அந்த ட்ரெயின். அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயினில் தான் ஆக்சுவலி நாங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுதான் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் அந்த ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஆனால் இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி. அந்த சைடு என்ன ட்ரெயின் நின்றுட்டுருக்கீனே தெரில. 154548 என்ன ட்ரெயின்னே தெரில. அது இக்ஸிகோவில் போட்டு பார்க்க போகிறேன். ட்ரெயின் ஆப்பு அதில் தான் போட்டு பார்க்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ். டடா.